சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த மூவி பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ரெஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இ காமர்ஸ்க்கு எனக்கு ஒரு ரெண்டு ரீசன் இருக்கு மேம். ஆக்சுவலா எனக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட், இட்ஸ் நாட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப 3 months ஆயிருக்கு. எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க? சோ ஃபார் 1.5 lakhs கிராஸ் பண்ணிருக்கேன் மேம். 1,50,000 கிராஸ் பண்ணிருக்கேன். புதுசா ஜாயின் பண்றவங்க எஸ்பெஷலா ஜென்சி மைண்ட் செட்லாம் ஜாயின் பண்ண ஜிஎஸ்டி 1 hourல வரணுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. இடத்தை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும்போது எப்படி ஃபீலிங் இருந்துச்சு? Yeah, I'm really excited. First hour மட்டும் இல்ல, every milestone I was excited. I gained that. நீங்க அதுவும் எனக்கு டீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் வந்து எதனால சஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஒர்க் ஆன் பண்ணுங்க, மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அதுலயும் எனக்கு டீம் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த பாத் எனக்கு தேவைப்பட்டுச்சு. 10 வருஷமா ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவர் நம்மளோட அகாடமில இ காமர்ஸ் பிசினஸ்க்காக மென்டர்ஷிப்ல ஜாயின் பண்ணாரு. அவர் என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க, எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க, வளரிடமே எல்லைகள் இல்லை, நீ உயரம் போக பதில் நீயே முன்னேறி வா. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூல அசோக் இருக்காரு. சோ வெல்கம் அசோக். Yeah, hi ma'am. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. சரி, okay. First of all, congrats on Startup Singam and thanks for having me. Myself, Ashok, already ஒரு business பண்ணிட்டு இருக்கேன். I'm in finance sector. We provide small micro loans and even personal loan கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது என்னோட ஃபீல்ட் ஆஃப் சாய்ஸ் கிடையாது. I wanted to be a tech guy, like ஒரு ஐடி ப்ரொஃபஷனலோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது என்னோட கோ டு. பட் somehow என்னோட சொல்லலாம் இங்க. Thing is, I lost my mom when I was 4. அப்புறம் வந்து டேட் வந்து ஹீஸ் அ குட் பர்சன் பட் நாட் அ குட் பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நீங்க அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த மூவி பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் ரெஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். சோ எனக்கும் என்னோட டேடுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஹி நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஆக்சுவலா எனக்கு ஒரு நீட் இருக்குன்னா அவர் என்ன கேட்க மாட்டாரு, என்ன சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் கேட்பாரு. தே கிவ் ஒரு செட் ஆஃப் சஜஷன் கொடுத்துருவாங்க. தே லைக் இதுதான் உங்க பையனை கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுத்துருவாங்க. And he was not a well educated person. Even I'm the first graduate in my family. And okay, அவங்க கொடுக்குற சஜஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு என்ன ஒரு பாத்துல கைட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்ல தான் வந்து நான் இங்க என்ன போனேன், இந்த ஃபீல்ட்ல என்ன போனேன். அண்ட் பிசினஸ் வாஸ் குட். ஆக்சுவலா நீங்க பிசினஸ் ஃபீல்ட்ல எனக்கு ஒரு இஷ்யூ இல்லை. இந்த பிசினஸ் இட்ஸ் கிரேட். ஆக்சுவலா எனக்கு அந்த ஃபியூச்சர் எப்போ வந்திருக்கும் தெரியல. ஒரு டெக் ஃபீல்ட்ல போயிருந்தேன்னா அந்த ஃபியூச்சர் எப்போ வந்திருக்கும் தெரியல. பட் இந்த ஃபியூச்சர் வந்து எனக்கு நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா 10 years ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு டீனேஜ்லேயே ஃபீல்டுக்கு வந்துட்டு 10 years ஃபீல்ட்ல இருக்கேன். நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் பிசினஸ் வேற, ரியாலிட்டி வேற. நீங்க 100 படிச்சுட்டு இருக்கலாம். யூ கேன் உங்களுக்கு ஒரு டிகிரி, மாஸ்டர் டிகிரியோட இருக்கலாம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. பட் ரியாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் ஆக்சுவலா பிலிமே அதுவும் இந்தியாவில் பிசினஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு ரொம்பவே டெஸ்ட் பண்ணும். ரியாலிட்டிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அண்ட் சோ ஃபார் சோ குட் அண்ட் ஸ்டில் சர்வைவிங். And that's me and my family. சோ அதனால தான் நீங்க வேற ஏதாவது ஒரு இ காமர்ஸ் அது மாதிரி சூஸ் பண்ணீங்களா, இல்ல என்ன ரீசன் இ காமர்ஸ் உள்ள வரதுக்கு? இ காமர்ஸ்க்கு எனக்கு ஒரு ரெண்டு ரீசன் இருக்கு மேம். ஆக்சுவலா எனக்கு எப்பவுமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட், இட்ஸ் நாட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு எப்பவுமே தேவைப்பட்டுச்சு. அண்ட் பேசிவ் இன்கம்க்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. யூ கேன் ரெண்ட் அ ஹவுஸ், நீங்க வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் தே ஆல் நீட் லம்ப் சம் அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும். பட் இ காமர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நீங்க ஒரு அமௌண்ட் வைஸாவும் இல்லாம ஒர்க் வைஸாவும் வந்து எனக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும், இங்கே வந்து பிசினஸ் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அது ஒரு ரீசன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் என்னோட பிசினஸ் வந்து இட்ஸ் ட்ரெடிஷனல் ஃபீல்ட். ஓகே, நாங்க பண்ற மெத்தட் வந்து ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட். ரைட் நோ இப்போ பெரிய பெரிய என்டிட்டி எல்லாம் பிளேல இருக்காங்க. நிறைய பெரிய லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்மே வந்து லோன் டேக்கர்ஸ்க்கு வந்து நிறைய அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும். நம்ம லோன் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது இப்போ வரைக்கும். ஸ்ட்ரகிள்ஸ், பிசினஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ரீசன்னாலதான் வந்து நான் இ காமர்ஸ் சூஸ் பண்ணேன். ஈவன் யூ கேன் நீங்க ஒரு பேசிவ் இன்கமுக்கு நீங்க ஒரு பிரான்சைஸ் கூட சூஸ் பண்ணலாம். நீங்க அது ஒரு நல்ல இன்கம் தான். பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இ காமர்ஸ் என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் என்னால இது என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணி இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். மற்ற ஃபீல்ட்ல வந்து ஐ கேன் ஒர்க் லைக் தட். இந்த ஃபீல்ட் இருக்க மாதிரி மற்ற ஃபீல்ட் ஒர்க் பண்ண முடியாது. சோ அதனால இந்த இ காமர்ஸ் சூஸ் பண்ணேன். பிஃபோர் நம்ம மற்ற क्वेश्चंसலாம் ப்ரோசீட் பண்ணதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லான்ச் பண்ணி ரஃபா 3 months ஆயிருக்கு. எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க? சோ ஃபார் 1.5 lakhs கிராஸ் பண்ணிருக்கேன் மேம். 1,50,000 கிராஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இஷ்யூ, ஜிஎஸ்டி இஷ்யூ ஆயிருச்சு. ஸோ மோரோவர் அதுல ஒரு 1 month ஸ்ட்ரகிள் ஆயிருச்சு. பட் ஒரு 3 monthல ஓகே 1.5 lakhs இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்டா. நான் கிரேட்
நான் ஒரு ஃபீல் பண்றது. ஓகே. சோ இது என்ன ஜிஎஸ்டி இஷ்யூ, ஏபிஓபி இஷ்யூ உங்களுக்கு இல்ல எப்படி? இல்ல மேம், ஆக்சுவலா பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வந்து கொஞ்சம் பின்கோட் மிஸ்மேட்ச் ஆகி இஷ்யூ ஆயிருச்சு. சோ அதனால வந்து ஓகே ஓகே. மறுபடியும் ரீஒர்க் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கு. ஓகே, காட் இட், ஃபைன். சரி. சோ இந்த ஜேர்னில எனக்கு என்னன்னா உங்களோட ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்டிங்கா ஏன் இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் பிசினஸ்ல இருக்கீங்க. உங்களுக்கு பிசினஸ் மைண்ட் செட்லாம் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் சர்வே பண்ணிருக்கீங்க. நியூவா ஒரு பிசினஸ் உள்ள வரீங்க. அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ்க்கும் இதுக்கும் மேஜரா இருக்க பிளஸ் அண்ட் மைனஸா நீங்க என்ன பாக்குறீங்க? ஆக்சுவலா இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க ஸ்கேல் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ காமர்ஸ்ங்கிறத தாண்டி குவிக் காமர்ஸ் ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. நீங்க ஒரு 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 ஆக்சுவலா 2015ல இருந்து நான் அமேசான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா டெலிவரி வர்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ வந்து 1 week டெலிவரி, 2 day டெலிவரி, அப்போ ஃப்ரம் தட் இப்போ 1 hour டெலிவரி கூட வந்துருச்சு. குவிக் காமர்ஸ்ல 1 hourல டெலிவரி பண்ணிடுறாங்க. சோ இது ஏதோ அமேசான் 10 minutes டெலிவரி கூட இருக்கு. சோ நீங்க இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸ்கேல் பண்ணலாம். ஒரு நீங்க மத்த பிசினஸ் ஸ்கேல் பண்றதை விட இந்த பிசினஸ் நீங்க ஸ்கேல் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பிசினஸ் வந்து யூ கேன் ஸ்கேல் இட் லைக் தட். அது மட்டும் இல்லாம நீங்க என்னோட பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும்னா யூனிட் லம்சம் ஒரு அமௌண்ட்மே வந்து நீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது காம்படிஷன் அதிகமாயிருச்சு. என்னோட ஃபீல்டு, நாங்க ப்ரொவைட் பண்ற ஃபீல்டு காம்படிஷன்ஸ் அதிகமாயிருச்சு. அண்ட் நீங்க சிம்பிளா சொல்லணும், இப்போ ஒரு போன் எடுத்து ஒரு நீங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். யூ கேன் கெட் லோன் லைக் 50,000 1 lakh வந்து ஈஸியா லோன் எடுத்துடலாம். இட்ஸ் ரொம்ப ஈஸி. ஆனா இந்த ஃபீல்டு வந்து அப்படி கிடையாது. இந்த காமர்ஸ் வந்து யூ கேன் ஸ்கேல் வித் மினிமல், ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்க ஸ்கேல் பண்ண முடியும். காட் இட். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்க ஃபேஸ் பண்ண முக்கியமான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா காமர்ஸ்ல அது என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஜிஎஸ்டி ஒரு மேஜர் இஷ்யூவா இருந்துச்சு மேம். ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு ஜிஎஸ்டி எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நான் ஜிஎஸ்டி ரீவொர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது டீம் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஐம் ஃபைன் வித் தட். அதுக்கப்புறம் வந்து பிசினஸ்ல நான் ஃபேஸ் பண்ணது வந்து சப்ளையர் இஷ்யூ இருந்துச்சு. அங்க இருந்து ஒரு ப்ராடக்ட், ஏன்னா நம்ம இங்க லோக்கல்ல சோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அங்க இருந்து சோர்ஸ் பண்ணணும், வேற ஒரு சப்ளையர் இருந்து சோர்ஸ் பண்ணணும். அங்க இருந்து வர்றதுல இஷ்யூ இருக்கு. ப்ராடக்ட் ரிசர்ச் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட ஐடியா என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு 10 ப்ராடக்ட் ஒரு செலக்ட் பண்ண போறீங்க, ஒரு ஃபியூ ப்ராடக்ட் செல் பண்ண போறோம். அதுதான் எனக்கு இருந்த மைண்ட் செட். நம்ம செஷன் ஸ்டார்ட் நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் தட் யூ நீட் டு ஹேவ் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு நம்ம கோர்ஸ் நம்ம ஜேர்னி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு கஸ்டமர் எந்த ப்ராடக்ட் வேணாலும் செல் பண்ண முடியும், இட்ஸ் ஈஸி. பட் ஆனா வந்து இந்த ப்ராடக்ட் இந்த கஸ்டமர் பேஸ்க்கு போகணும் அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த டாபிக், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அண்ட் ஓகே, ஆப்டிமைசேஷன் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, நம்ம எல்லாமே வந்து பச்சை பசேல்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா வந்து புதுசா ஜாயின் பண்றவங்க, எஸ்பெஷலா ஜென்சி மைண்ட் செட்லாம் ஜாயின் பண்ணா ஜிஎஸ்டி 1 hourல வரணுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. பிசினஸே ஸ்ட்ரகிள்ஸ். அது நீங்க ஒரு 10 வருஷமா பிசினஸ்ல இருக்கவங்க சொன்னீங்கன்னா பாக்குற வியூஸ்க்கும் அந்த ரியாலிட்டி தெரியும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம எதுவும் வராது. அதை நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புற ஒரு பர்சன். ஸ்ட்ரகிள் பண்ணாதான் அது, அப்பதான் அந்த என்ஜாய்மெண்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் நானு. சோ அதுக்குதான் அந்த வார்த்தை உங்க மூலமா கேட்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன். கண்டிப்பா. இன்னைக்கு யாருமே லாஸ் விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்கே லாஸ் தான். நீங்க அதை ஃபேஸ் பண்ணி தான், அதை ஃபேஸ் பண்ணா தான் நீங்க ஓவர் கம் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு ஓட்டா காசு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு 5K வரைக்கும் லாஸ் ஆகுது அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அதுக்கு மேல அதை ரீஒர்க் பண்ணி அதை என்ன பண்ணணும்னு செக் பண்ணணும். என்டையர் 50,000 லாஸ் ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு, நீங்க அந்த பேஸ்ல இருந்தே சரி பண்ணி ஆகணும். 5K லாஸ் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே, அது நம்ம பண்ணித்தான், அதை எது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் த ரியல் ஸ்ட்ரகிள். நீங்க அதான் சொன்ன டெக்ஸ்ட் புக் பிசினஸ் வேற, ரியாலிட்டி வேற. நீங்க புக்ஸ்ல படிக்கிற பிசினஸ் மாதிரி ரியாலிட்டி கண்டிப்பா இருக்காது. என்டையர்லி டிஃபரண்ட். ஏன்னா ஆன் பேப்பர்ஸ் அந்த வேற ஏதோ கதை விட்டுறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் போட்டு வாங்கப்பா அப்படி லேக்ஸ்ல வந்துடும், அவன் அக்கௌண்ட்ல லேக்ல வரும் நினைச்சிட்டு இது மாதிரிலாம் வேற மாதிரி கற்பனை போயிடுது. நான் ரியாலிட்டி அது இல்ல. டெஃபினட்டா மேம். பிரான்சைஸ் கூட நிறைய பிரான்சைஸ் கூட அப்ரோச் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு ஷாப் ஒரு 10/10 ஒரு டீ கடை வச்சு கொடுக்கறதுக்கு அவங்க கேட்கிற இன்வெஸ்ட்மெண்ட் 10 lakh கேக்குறாங்க. 1 lakh 1.5 lakhs இருந்தாலே ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு ஒரு சஃபிஷியன்டான இன்வெஸ்ட்மெண்ட். 10 lakh வாங்கி நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நீங்க கரெக்டான வரதுக்கு பல வருஷம் ஆயிடும். வரதுக்குள்ள அட்வான்ஸ்மெண்ட் வந்துடும், மக்கள் வேற நோக்கி போகலாம். அதுதான் பிரச்சனைங்க. சரி, இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி, இல்ல இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல, நார்மல் தான் இதுன்னு வச்சுப்போமே, இவ்வளவு இடத்தை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும்போது எப்படி ஃபீலிங் இருந்துச்சு? Yeah, I'm really excited. First order மட்டும் இல்ல, every milestone I was excited. First organic order, and after that நீங்க first time weekly 10K reach பண்ணப்போ, one dayல 10K reach பண்ணப்போ, everything was great for me. And
ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னா அமேசான் பேட்ச் கிடைச்சிருக்கு. ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அமேசான் சாய்ஸ் பாஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் கிரேட் ஃபார் மீ. எவ்ரிதிங் ஒர்க் அவுட் ஃபார் மீ ரியலி. எல்லாமே ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. யா தட்ஸ் டெஃபினெட்லி கண்டிப்பா சூப்பர். ஏன்னா அதுதான் நம்மள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். எனக்கும் இந்த மைண்ட் செட் இருக்கு. அந்த ஒரு ஆர்டர், அந்த ஒரு சவுண்டு, அப்கோர்ஸ் நம்ம எஃபில சவுண்ட் வராது, பட் மற்ற ஆப்ஸ்ல அந்த சவுண்ட் வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நேத்தி நைட் லேட் நைட் கூட நான் போனை சைலண்ட்ல போடல, ஏதோ எட்சி சவுண்டுன்னு நினைக்கிறேன், டப்புன்னு அடிச்சது. என் பையன் ஆர்டர்னாலே உனக்கு இந்த சவுண்ட் தெரியுமா, அது வேற மாதிரி சவுண்ட் இருக்கும். தெரியுமே அப்படின்னு நான், எனக்கு 3 வயசு தான் ஆகுது, எனக்கு அது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூட் மாதிரி தான் ஐ ஆல்சோ ஃபீல். கண்டிப்பா நானே நிறைய டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், அமேசான் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே வந்துருச்சா, இன்னைக்கு மோரோவர் இன்னைக்கு ஒரு ஆர்டராவது பிக்கப் பண்ணிட்டோமா. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சா, 2 ஆர்டர் வந்துருச்சா. கீப் ரெஃப்ரெஷிங். மார்னிங்ல வந்து நீங்க ஆல்ரெடி நாம செஷன் ஏதோ ஒரு மாடியூல்ல கூட நீங்க சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாடியூல சொன்னீங்களா செஷன்ல சொன்னீங்களா ஞாபகம் இல்ல. மீன் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸ்ல வந்து இந்தியன் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ஸ்ல தான் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸே வரணும். மத்தியான டைம்ல நீங்க பெருசா ஆர்டர்ஸ் பார்க்க முடியாது. நான் கீப் ரெஃப்ரெஷிங். மார்னிங் ஆர்டர் வரலையா, கீப் ரெஃப்ரெஷிங். ஈவினிங் வந்துச்சா, ஓகே ஒரு ஆர்டராவது ஒரு நாள் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட், இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. கரெக்ட். இல்ல எனக்கும் அந்த பிராக்டிஸ் இருக்கு. காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் மொபைல் பார்க்க கூடாதுதான். ஏதோ ஒரு வசனம்லாம் அந்த மோட்டிவேஷனல் வீடியோ சொல்லுவோம், உன்னோட இதை வந்து நீ அடிமைத்தனமாக போன் கிட்ட குடுக்கறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி நான் ஹானஸ்டா எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து அமேசான், பிளிப்கார்ட் எல்லா ஆப்பையும் பார்த்துட்டு தான் பிரஷ் பண்ணவே போறேன். அது வந்து எனக்கு தப்பா கரெக்டான்னு சொல்ல தெரியல, பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. சிம்பிளா சொல்ல போறேன். கண்டிப்பா அது பிசினஸ் மைண்ட் செட். அதுதான் நம்மளோட மைண்ட் செட். நீங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு என்ன சொல்றது, நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுல ஒர்க் ஆன் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஓகே ஒரு ஆர்டர் வந்திருக்கா, அன்னைக்கு டே குட்டா இருக்கும். ஓகே 1 or 2 ஆர்டர்ஸ் வந்துருச்சா, இட்ஸ் ஃபைன். ஓகே சூப்பர் சூப்பர். சோ கிளாட். எனக்கு தெரிஞ்ச இப்ப பிசினஸ் கொஞ்சம் பீப்புள்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு. சோ கமிங் டு ஃபைனான்ஸ் பிசினஸ். எங்க வீட்லயும் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்றாங்க, அதனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. அதுல நிறைய டைம் லாஸ் நடக்கும். நம்ம வந்து சில சமயம் அந்த பேமெண்ட் கலெக்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் வரும், நிறைய இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது ஓபனா. அதெல்லாம் வரும்போது டே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல வந்து எனக்கு தெரிஞ்சா டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிருக்கு. சோ டிஸ்ட்ரிபியூஷன்லயும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் கலெக்ஷன் எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா ஆன்லைன்ல அந்த ஒரு மெசேஜ் வரும், இவர் நேத்து கூட வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் யுவர் பேமெண்ட் இஸ் ஆன் இட்ஸ் வே அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். சோ அத பாக்கும்போது நீங்க அதாவது கேட்காம ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது எப்படி அந்த ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா ரியலி அதுவும் ஒரு குட் ஃபீலிங் தான். எக்ஸைட்டடா இருந்துச்சு. நீங்க வீட்ல இருந்தா ஒர்க் ஆன் பண்ண போறீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆன்லைன் தான். ஆஃப்லைன்ல வந்து என் பிரதர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ப்ராடக்ட் வந்து சப்ளையர் சென்ட் பண்றது எல்லாமே வந்து என் பிரதர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. என் ஆன்லைன் டாஸ்க் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் வந்து நீங்க வீக் ஆன் வீக் வரப்போ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நீங்க இப்ப நானே ஒர்க் ஆன் பண்ண, நான் ஃபீல்டுக்கு போய் கலெக்ஷனே பண்ற மாதிரி இருக்குனாலும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். லோன் கலெக்ஷனுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க ஒரு கஸ்டமரை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி யூ கேன் லெட் தம் பே. ரியாலிட்டி அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ் வந்து லோன் டேக்கர்ஸ்க்கு நிறைய ஃபேவரபிலிட்டிஸ் இருக்கு. லோன் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிலிட்டி இல்ல. அண்ட் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஒர்க் ஆன் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வீக்லி பேமெண்ட்ஸ் வரும்போது இட்ஸ் கிரேட் ஃபார் மீ. ரொம்ப எக்ஸைட் ஆன அந்த விஷயம். நான் ஏன் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டேன்னா, எங்க அப்பா லோன் கொடுப்பாரு. என்கிட்ட சொல்லுவாரு ஒரு வசனம், காலையில இருந்து பாரு எல்லா நம்பருக்கும் ஒரு போன் பண்ணுவாரு. வந்துட்டு அப்பா உனக்கு என்னப்பா, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வரும், எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாரு என்னைய. அதனாலதான் அந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது என்டையர்லி டிஃபரண்ட். சூப்பர். எஸ், ஒரு ஃபைனல் கொஸ்டின். நீங்க பிசினஸ் பேக்ரவுண்ட்ல தான் இருந்திருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா யூடியூப் எல்லாம் சர்ச் பண்ணி எப்படி அமேசான்ல வைக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இது வந்து அதுக்காக நான் வந்து பயங்கர டஃப்பான ப்ராசஸ்லாம் சொல்ல வரல. நிறைய பேர் இருக்கு, அங்க இங்க ஏதோ போட்டு ட்ரை பண்ணி ஃபெயில் கூட ஆயிருக்கலாம், இல்ல சக்சஸ் ஆயிருக்கலாம். பட் ஏன் வந்து ஒரு மென்டர்ஷிப் பாதை உள்ள வரணும், அப்புறம் எங்களோட டீமோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, இத பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, யூ நீட் ப்ராப்பர் கைடன்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து கைடன்ஸ் இல்லாமையோ ஒரு இல்ல அந்த பாத்து லைன் பண்ணாம வந்து யூ கேன் ஒர்க் அவுட். அந்த எந்த பிசினஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிரும். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் வந்து யூ நீட் டு ஹேவ் அ பாத். அண்ட் உங்க டீமை நான் செலக்ட் பண்றதுக்கு ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப செலக்டிவ். சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு திங் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா தான் ஒர்க் ஆன், இல்லைன்னா அதை ட்ராப் பண்ணிடுவேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ப்ராடக்ட் ரிசர்ச் முடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ரிசர்ச் முடிச்சு சப்மிட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகுது. ஐ வாஸ் லைக் ஓகே அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒர்க் ஆன் ஆகாது, அப்படியே டிராப் பண்ணிடலாம்னு சொல்லி டிராப் பண்ணிட்டேன். 1 மந்த்துக்கு நான் எந்த ஒர்க்குமே பண்ணல. அண்ட் 2வது டைம் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகுது. ஓகே மறுபடியும் டிராப் பண்ணிட்டேன். 1 மந்த் மறுபடியும் டிராப் பண்ணிட்டேன். 3rd டைம் சஸ்பெண்ட் ஆனப்போ ஓகே ஐ வாஸ் லைக் ஓகே அவ்வளவுதான், அது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுன்னு தெரியும், அடுத்து ஒர்க் ஆன் பண்ணலாம். ஐ கெயின் தட். நீங்க அதுவும் எனக்கு டீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் வந்து எதனால சஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஒர்க் ஆன் பண்ணுங்க, மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அதுலயும் எனக்கு டீம் சப்போர்ட் பண்ணாங்க.
அண்ட் அந்த பாத் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்குன்னு ஃபேமிலி சைடுமே வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண போறது கிடையாது. அண்ட் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொன்னா வந்து இது ஒர்க் ஆன் ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு, இது ஒர்க் ஆன் ஆகுன்னு எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு அது புரியாது. அண்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் டு தம். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் யூ கைஸ். அண்ட் உங்க டீம் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ண அப்படின்னா, சரி நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல நிறைய கத்துக்கலாம், நிறைய பேர் இப்போ ப்ரொவைட் பண்றாங்க. ஏன் எனக்கு கூட இப்போ ஒரு ஸ்கில் தெரியும், ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தெரியும், நான் கூட ஒருத்தருக்கு மென்டர் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன், மென்டர் பண்ண முடியும். பட் அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது டெஃபினட்டா என்னால சொல்ல முடியாது. அதோட அவுட்புட் எப்போ இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. யூ கைஸ் நீங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. மோரோவர் யூ கைஸ் ஹேவ் 10 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் உங்களோட டெட்டா கூட பார்த்தேன், டெட்டாக்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு. தட்ஸ் ட்ரூ. நீங்க ஒரு 10 years ஃபீல்ட்ல இருக்கீங்க. அமேசான் இஸ் ஸ்டில் எவால்விங். இது அமேசான் மட்டும் இல்ல, இ காமர்ஸும் ஸ்டில் எவால்விங். கரெக்டான ஒரு நாலேஜபிள் பர்சன் நம்மளோட ஒரு சப்போர்ட் டீம்ல இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி. எனக்கு ஒரு நான் ஒரு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறேன், அதை ப்ராப்பரா ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் யூடியூப் சர்ச் பண்ணி இல்ல வேற ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஆஃப்டர் தட் அதுல நான் ஒர்க் ஆன் பண்றதுக்குள்ள டைம் எடுக்கும். ஒரு 10 to 15 days டைம் எடுக்குதுன்னா அந்த டைம்ல எனக்கு சேல் பாதிக்கும், சப்ளையர் இஷ்யூ வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் உடனே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கும் போது சில ஸ்ட்ரகிள்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் யூ கைஸ் ஹேவ் எக்ஸலன்ட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ உங்க பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நீங்க இவ்வளவு ஃபீட்பேக் எங்களோட டீமை பத்தி ஷேர் பண்ணது, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி ஷேர் பண்ணது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ எல்லா பிசினஸ் பீப்புளும் தேர் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங். எவ்ரி மைல்ஸ்டோன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு தோணுது. அதை தாண்டி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நார்மல் தான் அப்படின்ற பிசினஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க ஈஸியா சக்சஸ் பார்க்க முடியும். சில பேர் இந்த மைண்ட் செட் எல்லாம் வரும்போது கஷ்டமா இருக்குன்றதும் எனக்கு தெளிவா புரியுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட பிஸி ஷெடியூலுக்கு நடுவில் எங்களுக்கு டைம் கொடுத்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூ ஜாயின் பண்ணது. அண்ட் உங்களோட பிசினஸ் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் பார்த்துட்டு இருக்க நீங்களும் வீட்ல இருந்தே அதிக முதலீடு இல்லாம அமேசான் FBA பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா மறக்காம ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் பாருங்க. இந்த மாஸ்டர் கிளாஸ்ல டீடைல்டா எப்படி ஒரு அமேசான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்தியால இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்க அந்த மாஸ்டர் கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எண்ட்ல ஒரு கேலண்டர் லிங்க் இருக்கும். அந்த கேலண்டர் லிங்க்ல எங்களோட டீமோட நீங்க ஒரு கால் புக் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கவரி கால்ல நாங்க எப்படி உங்களுக்கு மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ண போறோம்ன்றதை டீடைலா சொல்லுவோம். ஸோ விருப்பம் இருந்தா நீங்களும் எங்க மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நீங்க ஏதாவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.